இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில ரொட்டீனா நம்ம வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி அமைத்தல், how can we frame sentences in English, how can we talk, how can we speak, how can we use those small expressions in English by using present continuous tense. குறிப்பா நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த லைக் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள். டெய்லி நம்ம பேசக்கூடிய பேச்சுகளிலே இந்த லைக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாம நம்ம பேசவே மாட்டோம். எனக்கு பிடிக்கும், பிடிக்காது, பிடிக்கும் அப்படிங்கிற இந்த விஷயத்த நம்ம பயன்படுத்தாம இருக்கவே மாட்டோம். In our daily life we have been using this word like. இது ஒரு verb, வினைச்சொல். ஐஸ்கிரீம் விரும்பாதவங்க யாருமே கிடையாது இல்லையா? கொஞ்சம் பேருக்கு வேணா விரும்பாம இருக்கலாம். 90% எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் அப்படின்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சுவைக்கக்கூடிய ஒரு டிஷ். திஸ் இஸ் ஐஸ்கிரீம். எனக்கு ஐஸ்கிரீம் மிகவும் பிடிக்கும். ஐஸ் மிகவும் பிடிக்கும். ஐஸ் அப்படிங்கிறது ஐஸ் வைக்கிறது அப்படிங்கிறது இல்ல, ஐஸ்கிரீம்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு ஐஸ் வச்சா ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு ஐஸ் வச்சா ரொம்ப பிடிக்காது, அது வேற விஷயம். ஐஸ்கிரீம் அப்படிங்கிற இந்த ஐஸ்கிரீம் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? எனக்கு ஐஸ்கிரீம் மிகவும் பிடிக்கும். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? எனக்கு ஐஸ்கிரீம் மிகவும் பிடிக்கும். பிடிக்கும்ங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிடிக்கும், பிடிச்சுக்குமா அதல்ல, விரும்புதல். லைக், ஐ லைக் ஐஸ்கிரீம். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். மிகவும் பிடிக்கும், மிகவும் பிடிக்கும். மிகவும் அதுக்கு என்ன போடுவீங்க? அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ லைக் ஐஸ்கிரீம். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், மிகவும் பிடிக்கும். வெரி மச், வெரி மச். ஐ லைக் ஐஸ்கிரீம் வெரி மச். ஐ லைக் ஐஸ்கிரீம் வெரி மச். திஸ் இஸ் பிரசன்ட் டென்ஸ். இது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய ஹேபிட்ஸ், ரொட்டீனா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் சொல்றது பிரசன்ட் டென்ஸ். இப்ப நம்ம இதுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கா, அதை யூஸ் பண்ணலாமா, பயன்படுத்த முடியுமா, முடியாதா, அப்படி பயன்படுத்தினா அதுக்கு மீனிங் வருமா வராதா? ஒரு 4 பேர் இருக்கும்போது இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இதை பயன்படுத்தலாமா பார்க்கலாமா? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தினா என்னவா மாறும்? ஐ ஆம். பிரசன்ட் கண்டினியூஸா மாத்தினீங்கன்னா என்ன ஆயிடும்? ஐ ஐ ஆம். லைக் என்ன ஆகும்? லைக்கிங் அப்படின்னு ஆயிடும். லைக் பிளஸ் ஐஎன்ஜி. ஐ எம் லைக்கிங் ஐஸ்கிரீம். வெரி மச்.
ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப லைக்கிங். எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடித்து கொண்டிருக்கிறது. வருமா வராதா? வராது. வரும், ஆனா வராதுங்கிற மாதிரி இருக்கா? அப்படி கிடையாது. இது வராது. ஐ எம் லைக்கிங் ஐஸ்கிரீம் வெரி மச். எனக்கு ஐஸ்கிரீமை மிகவும் பிடித்து கொண்டு இருக்கிறது. அப்படி சொல்லுவோமா? நம்ம பிடித்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லுவோமா? பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோமா? பிடிக்கும் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ யூ ஹாவ் டு சே ஐ லைக் ஐஸ்கிரீம் வெரி மச். ஐ எம் லைக்கிங் ஐஸ்கிரீம் வெரி மச் சொல்லக்கூடாது. கிராமர் படி கரெக்ட். இதுல எந்த தவறுமே கிடையாது. கிராமட்டிக்கலி திஸ் இஸ் கரெக்ட். டீச்சர் வந்து இதுக்கு தப்பு போடவே மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா பேசும்போது when you are speaking, when spoken English actually is concerned, when you are speaking with your friends, you should use this simple present. I like ice cream very much. I like sambar idli very much. I like dosa very much. I like flowers very much. I like flowers very much. I am liking flowers very much சொல்லக்கூடாது. ஓகே, ஐ எம் லைக்கிங் வராது, ஐ லைக். உன்னுடைய புதிய ஜாப், புதுசா ஒரு வேலைக்கு நீங்க சேர்ந்திருக்கீங்களே, அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பயன்படுத்தி தானே அதை கேட்பீங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கறத. நீங்க ஒரு புதுசா ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க இல்லையா, அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதை எப்படி கேட்பீங்க இங்கிலீஷ்ல? நல்லா திங்க் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.